இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே மிக முக்கியமானது. முதல் கேள்வி, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தாயுமானவர். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிக அளவில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது கேள்வி, ஞான பச்சிலை என வள்ளலார் எதனை போற்றுகிறார்? லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் தூதுவளை. ஞான பச்சிலை என வள்ளலார் எதனை போற்றுகிறார்? தூதுவளை. மூன்றாவது கேள்வி, மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார்? மீதூன் விரும்பேல் என கூறியவர் ஔவையார். நான்காவது கேள்வி, பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறக்கூடிய நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். ஐந்தாவது கேள்வி, வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் பாரதியார். வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆறாவது கேள்வி, நிலையாமை துறவரம் பற்றி கூறக்கூடிய நூல் எது? நிலையாமை துறவரம் இதனை பற்றி கூறக்கூடிய நூல் நாலடியார். நாலடியாரின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஏழாவது கேள்வி, கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. எட்டாவது கேள்வி, ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என கூறியவர் யார்? ஆன்சர் பூதத்தாழ்வார். ஞானச்சுடர் விளக்கு ஏற்றிய ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார். ஒன்பதாவது கேள்வி, கைப்பிடி அளவு கடல் என்பது யாருடைய நூல்? ஆன்சர் தருமு சிவராமு. இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. கைப்பிடி அளவு கடல் என்பது யாருடைய நூல்? தருமு சிவராமு. பத்தாவது கேள்வி, மறுவில் தூவி சிறு கருங்காக்கை என்ற வரிகளில் தூவி என்பதன் பொருள் எது? தூவி என்பதன் பொருள் இறகு. 11வது கேள்வி, கலித்தொகை என்பது எவ்வகை ஓசை கொண்ட நூல்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் துள்ளல் ஓசை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி எல்லா புக்கையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் நாங்கள் போடுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லியும் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 12வது கேள்வி, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 13வது கேள்வி, உலகின் பல்வேறு நிகழ்வுகளை படமாக்கி காட்டுவது எவ்வகையான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி படங்கள். உலகின் பல்வேறு நிகழ்வுகளை படமாக்கி காட்டுவது செய்தி படங்கள். 14வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. நீங்கா பூரணமாய் இதனுடைய இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீங்கா அப்படின்னு வந்திருக்கு, அதனால் இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 15வது கேள்வி, தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் நாமக்கல் கவிஞர். தேசிக விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்து 16வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் பொருந்தாதது எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மொரீஷியஸ். தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து 17வது கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். 18வது கேள்வி, மனக்குரங்கு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மனக்குரங்கு என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். இங்கு மனமானது குரங்குடன் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. மனமானது குரங்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, அதனால இது உருவகம். 19வது கேள்வி, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இந்த வரிகளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகனார்.
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 20வது கேள்வி பொறுத்துக. கடா ஆ அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடையுடைய இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. அருகுலம் வினைத்தொகை, மாமலை உரிச்சொற்றொடர், அருவிலை பண்புத்தொகை, அருமை கூட்டல் விலை அருவிலை பண்புத்தொகை. 21வது கேள்வி அம்புலி என்பது குழந்தையின் எத்தனையாவது திங்களில் நிகழும் பருவம்? அம்புலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15வது மாதத்தில் நிகழக்கூடியது. இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைத்தல், அதுதான் அம்புலி. 22வது கேள்வி வினையே ஆடவர் குயிர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆன்சர் குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. 23வது கேள்வி தமிழை தெய்வமாக போற்றிய நூல் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் மனோன்மணியம். தமிழை தெய்வமாக போற்றிய நூல் எது? மனோன்மணியம். 24வது கேள்வி கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய ஆழ்வார் யார்? ஆன்சர் பெரியாழ்வார். கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய ஆழ்வார் யார்? பெரியாழ்வார். 25வது கேள்வி தில்லை நடராச பெருமான் உலகெலாம் என்று அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பெரிய புராணம். உலகெலாம் என்று அடி எடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். இது மிக முக்கியமான கேள்வி. 26வது கேள்வி பிரித்தெழுதுக. தாப்பிசை சரியான பிரிப்பு முறை தாம்பு கூட்டல் இசை. பிரித்தெழுதுகளிலிருந்து நம்மளுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாப்பிசை என்பதன் சரியான பிரிப்பு முறை தாம்பு கூட்டல் இசை. அடுத்து தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 28வது கேள்வி தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு என்ற தொடரில் தியங்கி என்பதன் பொருள் என்ன? தியங்கி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்கி. 29வது கேள்வி பாவலர் மணி என அழைக்கப்படுபவர் யார்? பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கவிஞரேறு பாவலர் மணி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் இவர். முடியரசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. 30வது கேள்வி உரைநடை இலக்கிய முன்னோடி என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். மிக முக்கியமான கேள்வி. உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி யார்? வீரமாமுனிவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரித்தெழுதுக. தாப்பிசை இதனுடைய சரியான பிரிப்பு முறை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.